குட்டி கார்டன் காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு தள்ளுடா ரொம்ப நாள் கழித்து என் வீட்டில் செம்பருத்தி பூ பூத்துருக்கு. எப்படியோ 1 மந்த் ஆகிடுச்சு. இலெல்லாம் மஞ்சளாகி உதிர்ந்து பூவே வைக்காமல் முட்டெல்லாம் இது பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டேன். முட்டை ஓடு, வெங்காயத்தோல், வாழைப்பழம் தோல், பூண்டு தோல் அதெல்லாம் காய வச்சு அரைச்சி அதுக்கு போட்டேன். தென் ரோஸில் இப்போ தான் நிறைய ரோஸ் பூத்துச்சு. இப்போ தான் பூலேருந்து இன்னொரு மொட்டு ஒன்று வந்திருக்கு. இந்த சாமந்தி செடி வளரவே மாட்டேங்குது, அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காய் ஒன்று வந்திருக்கு. இப்போ தான் இது சின்ன செடி தான், இது குட்டியாக வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் ஒன்று வருது, க்யூட்டாக இருக்குது பார்க்க. இந்த கத்திரிக்காய் செடியில் இன்னும் இலை மட்டும்தான் வருது. முள்ளையும் இப்போ தான் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டேன், இன்னும் வரல எதுவுமே. இந்த தக்காளி செடிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபுல்லாக எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. இது இவன் இருக்கான்ல, இவன் எல்லா செடியும் சாப்பிட்றான். இங்கே இருக்கிற செடியெல்லாம் சாப்பிட்றான். நான் அந்த வீடியோ கூட போடுறேன்ப்பா. எல்லா செடியும் சாப்பிட்டுட்டு மணி பிளான்ட்டும் சாப்பிட்றான். இது ஒன்று மட்டும்தான் இன்னும் சாப்பிடாமல் இருக்கான். அதனால தான் இது இன்னும் அழகாக இருக்கும். இன்னொருத்தன் சாப்பிட போயிட்டுருக்கான். இங்கே நான் சின்ன வெங்காயம் செடி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏதாச்சும் விட்டு வைக்குதுங்களான்னு. பூண்டு செடி போட்டு சாப்பிட்டு அந்த பூண்டு செடியை வராமல் பண்ணிருச்சுங்க. இந்த வெங்காய செடியும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். மூலையில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன், வர முடியாத அளவுக்கு. அப்போ கூட போயிடுச்சு. இது நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெந்தயக்கீரை. ரொம்ப அழகாக வளரும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. 2 days தான் ஆச்சு, பட் அழகாக வந்திருக்கு. நான் வளர்ந்ததும் காட்டுறேன்.